Hello friends, welcome back to video. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ராஜஸ்தான் ராயல்ஸ் vs கொல்கத்தா நைட் ரைடர்ஸ். இந்த ரெண்டு டீமுக்குமான ஒரு ஃபுல் ப்ரெடிக்ஷன் வந்து பார்த்தலாம். சேம் டைம் நீங்க நியூ யூசர் அப்படினா மறக்காம Telegramல ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணி வச்சிருக்கேன். கிளிக் பண்ணி Telegramல ஜாயின் பண்ணிக்கோங்க. வென்யூ கவுஹாட்டி. இந்த கிரவுண்ட்ல தான் வந்து மேட்ச் நடக்க போகுது. கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் பிளேயிங்ல வந்து பார்த்தலாம். குவிண்டன் டீகாக், சுனில் நரைன் இவங்க ரெண்டு பேர் தான் ஓப்பனிங். குவிண்டன் டீகாக் இந்த கிரவுண்டில் ஒரு மேட்ச் ப்ளே பண்ணி 69 ரன் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அண்ட் அகேன்ஸ்ட் ராஜஸ்தான் ராயல்ஸ் 35 ஆவரேஜ் வச்சிருக்காரு. ஃபஸ்ட் பேட்டிங்கில் 37, செகண்ட் பேட்டிங்கில் 32ன்னு சொல்லிட்டு ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காரு. பட் ஃபரூக்கி அல்லது ஆர்ச்சர் இவங்க ரெண்டு பேரில் யாரோ ஒருத்தவங்க கண்டிப்பாக டீமில் இருப்பாங்க. அண்ட் ரெண்டு பேரில் யாரோ ஒருத்தவங்க பவர் பிளேயில் பவுல் பண்ணும்போது மேபி அந்த ஓவர் கொஞ்சம் பார்த்து ஆட வேண்டியதாக இருக்கும். ஏன்னா குவிண்டன் டீகாக்கு வீக்னஸ் ஒன்று இருக்குது. லெஃப்ட் ஸ்பின்னர் அண்டு லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் பிளேயிங் லெவலில் இல்லை அப்படின்னாலே நம்ம கண்டிப்பாக குவிண்டன் டீகாக்கு கேப்டன் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா மோஸ்ட்லி வந்து ஆஃப் ஸ்பின்னர்ஸ் நல்லாவே விளையாண்டுருவார். அண்ட் லெக் ஸ்பின்னர்ஸ் அண்ட் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னருக்கு ஸ்ட்ரகிள் பண்ணுவார். அந்த வகையில் பார்க்கும்போது வனிடு ஹசரங்கா அண்ட் ஃபரூக்கி இவங்க ரெண்டு பேரும் பிளேயிங் லெவலில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரெண்டு பேரில் யாரோ ஒருத்தங்க, அதாவது வனிடு ஹசரங்கா பிளேயிங் லெவலில் இருந்து ஃபரூக்கி இல்லைனாலும் கூட நம்ம குவிண்டன் டீகாக்கு வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா பவர் பிளேயில் ஒரு மேக்ஸிமைஸ் பண்ணிவிடுவார். பட் ஃபரூக்கி பிளேயிங் லெவலில் இருக்கும்போது குவிண்டன் டீகாக்கு நம்ம கேப்டன் வைசி கொடுக்கலாமா அப்படின்னா ஸ்லைட்லி டவுட்ஃபுல் தான். பட் அந்த ஓவர் கொஞ்சம் பார்த்தாடிட்டாரா கண்டிப்பாக நல்லா வரதுக்கான வாய்ப்பு இருக்கும். இன்னொன்று வனிடு ஹசரங்காவும் பிளேயிங் லெவலில் இல்லை, ஃபரூக்கியும் பிளேயிங் லெவலில் இல்லை அப்படின்ற பட்சத்துக்கு கண்டிப்பாக குவிண்டன் டீகாக் கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு எலிஜிபிலிட்டி ஆகிடுவார். ஏன்னா அவர் கண்டிப்பாக 30+ ரன்ஸ் அப்படின்றது அசால்ட்டாக வந்து கடந்துருவார். ப்ளஸ் கொஞ்சம் ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணி ஆடினார் அப்படின்னா 50 to 60 அப்படின்றது ஈஸியாக வந்து கன்வெர்ட் பண்ணிவிடுவார். கிராண்ட் லீக்ல கேப்டன் வைஸ் கேப்டனாக இன்றைக்கி நீங்கள் சூஸ் பண்ணணும் அப்படின்னா குவிண்டன் டீகாக் கண்டிப்பாக வந்து ஒரு ஃபஸ்ட் ஆப்ஷனாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய பேர் இருக்குது. எப்போ அப்படின்னா ஃபரூக்கி அண்ட் வனிடு ஹசரங்கா ஓவரை பார்த்து ஆடிட்டார் அப்படின்னா. அண்ட் சுனில் நரைன் இந்த கிரவுண்டில் பெர்ஃபார்ம் பண்ணது கிடையாது. அகேன்ஸ்ட் ராஜஸ்தான் ராயல்ஸ் 21 ஆவரேஜ் வச்சிருக்காரு. 19 மேட்சஸில் வந்து 14 விக்கெட்ஸ் தான் எடுத்திருக்காரு. பெரிய அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தது கிடையாது அகேன்ஸ்ட் ராஜஸ்தான் ராயல்ஸ். வனிடு ஹசரங்கா அகேன்ஸ்டாக அவுட்டாக இருக்காரு. ஃபரூக்கி அண்ட் தீக்ஷனா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பவுலர்ஸ்க்கு அகேன்ஸ்டாகவும் அவுட் ஆகிருக்காரு. தீக்ஷனா பவர் பிளேயே வருவார். ஏன்னா குவிண்டன் டீகாக்கும் லெஃப்ட்டு, சுனில் நரைனும் லெஃப்ட்டு. வனிடு ஹசரங்கா மிடில் ஓவர்ஸில் நல்லாவே பவுல் பண்ணுவார். ஃபரூக்கி பவர் பிளேயில் பவுல் பண்ணுறதுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ யோசிச்சு டீமை வந்து பிக் பண்ணுங்கள். ஏன்னா சுனில் நரைன் வீக்னஸ் அப்படின்றது பெருசாக கிடையாது. அவருக்கு மாட்டிகிச்சுன்னா கண்டிப்பாக நல்லா ஸ்கோர் பண்ணுவார். கேப்டன் வைஸ் கேப்டன் ரெண்டு பேருமே நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் ரிஸ்க் தான். ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் இயர்லியாக ஃப்ளாப் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, நல்லா ஸ்கோர் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அண்ட் அஜிங்கா ரஹேனா இந்த கிரவுண்டில் 54 ஆவரேஜ் வச்சிருக்காரு. ஃபஸ்ட் பேட்டிங்கில் வந்து 44, செகண்ட் பேட்டிங்கில் 75ன்னு சொல்லிட்டு ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காரு. பட் அகேன்ஸ்ட் ராஜஸ்தான் ராயல்ஸ் புவர் பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துருக்காரு. இது வரைக்கும் அவர் பெருசாக பர்ஃபார்ம் பண்ணதே கிடையாது. அவரோட ஸ்டாண்டர்டுக்கு ஃபஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகேன்ஸ்ட் ராஜஸ்தான் ராயல்ஸ் தான். ரஹேனா இது வரைக்கும் ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு எக்ஸ்ட்ரா பெரிய பர்ஃபார்மன்ஸ் கொடுத்ததே கிடையாது. பர்சனலி நான் வந்து அவரை ஸ்கிப் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. வெங்கடேஷ் ஐயர் அகேன்ஸ்ட் ராஜஸ்தான் ராயல்ஸ் 27 ஆவரேஜ் வச்சிருக்காரு. 34 ஃபஸ்ட் பேட்டிங்லையும், சேசிங்கில் 6 அப்படின்ற மாதிரி வச்சிருக்காரு. இவருமே வந்து வனிடு ஹசரங்கா அண்ட் துஷார் தேஷ்பாண்டேக்கு அவுட் ஆயிருக்காரு. ரஹேனாவுமே வனிடு ஹசரங்கா அண்ட் ஆர்ச்சர் சந்தீப் சர்மாவுக்கு அவுட் ஆயிருக்காரு. அங்கிஷ் ரகுவன்ஷி 30 ஆவரேஜ் வந்து வச்சிருக்காரு. ரிங்கு சிங் 81 ஆவரேஜ் வச்சிருக்காரு. ஃபஸ்ட் பேட்டிங்கில் 39, சேசிங்கில் 42 அப்படின்ற மாதிரி வச்சிருக்காரு. இவருமே வந்து தீக்ஷனாக்கு அகேன்ஸ்டாகவும் ஆர்ச்சருக்கு அகேன்ஸ்டாகவும் அவுட் ஆயிருக்காரு. ஆண்ட்ரூ ரசல் ஆர்ச்சர் அண்ட் துஷார் தேஷ்பாண்டேக்கு அகேன்ஸ்டாக அவுட் ஆயிருக்காரு. ரசல் 8 மேட்ச்சில் 7 விக்கெட் எடுத்திருக்காரு. பட் பவுலிங் அந்தளவுக்கு பெருசாக போடுவாரா அப்படின்றது தெரியல. ஃபுல் 4 ஓவர் ஒரு போடுற மாதிரி இல்லை. ஃபுல் 4 போட்டார் அப்படின்னா கண்டிப்பாக எலிஜிபிலிட்டியாக இருப்பார். ட்ரை பண்ணி பாருங்கள். ரமன்தீப் சிங் பிளேயிங் லெவலில் இருந்தார் அப்படின்னா கிராண்ட் லீக்ல கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஹர்ஷித் ராணா 2 மேட்ச்சில் 2 விக்கெட் எடுத்திருக்காரு அகேன்ஸ்ட் ராஜஸ்தான் ராயல்ஸ். ஸ்பென்சர் ஜான்சன் ஒரு மேட்ச் ப்ளே பண்ணி விக்கெட் எதுவும் எடுக்கல. வருண் சக்கரவர்த்தி 7 மேட்ச்சில் 9 விக்கெட், ஃபஸ்ட் பவுலிங்கில் விக்கெட் எடுக்கல, செகண்ட் பவுலிங்கில் 6 மேட்ச்சில் 7 விக்கெட் அப்படி பண்ணி எடுத்திருக்காரு. பவுலிங்கில் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வருண் சக்கரவர்த்தி ரொம்ப இம்பார்ட்டண்டான பிளேயர். ஏன்னா ராஜஸ்தான் ராயல்ஸில் ஸ்பின்னர்ஸ் நல்லாவே விளையாடுவாங்க. ஏன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் ஸ்பின்னர்ஸ்க்கு அந்தளவுக்கு லாஸ்ட் சீசன் விக்கெட் விட்டதே கிடையாது. ஈவன் ரியான் பராக்காக இருக்கட்டும், சாம்சனாக இருக்கட்டும், அண்ட் தென் ஜெய்ஸ்வாலாக இருக்கட்டும், ஸ்பின்னர்ஸை நல்லாவே விளையாடக்கூடிய ஒரு டீம் தான் ராஜஸ்தான் ராயல்ஸ். ஸோ அப்படி பார்க்கும்போது சுனில் நரைன் அண்ட் வருண் சக்கரவர்த்தி இவங்க ரெண்டு பேரும் நல்லா பவுல் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஏன்னா இவங்க ரெண்டு பேரில் மற்ற டீம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஸ்பின்னர்ஸுக்கு அதிகமான விக்கெட்ஸ்களை வந்து விட்டுருவாங்க. பட் ராஜஸ்தான் ராயல்ஸ் அப்படி கிடையாது. ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து ஸ்பின்னை வந்து நல்லாவே விளையாடக்கூடிய ஒரு டீம்ஸ். ஸோ நரைன்காக இருக்கட்டும், வருண் சக்கரவர்த்தியாக இருக்கட்டும், 2 பேரில் யாரோ ஒருத்தவங்க ஒரு விக்கெட் எடுக்கலாம். இல்லை 2 பேரில் யாரோ ஒருத்தவங்க ஒரு 2 விக்கெட் எடுக்கலாம். இல்லை விக்கெட்லெஸ்ஸாக கூட போகலாம். 2 பேரில் ஒருத்தவங்க விக்கெட்லெஸ்ஸாக போகலாம், ஒருத்தவங்க விக்கெட் எடுக்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுக்கலாம். 2 பேருமே கூட விக்கெட்லெஸ்ஸாக போகலாம். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் யோசிச்சு டீமை வந்து பிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம வந்து சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன்ஸை புட் பண்ணிங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ராஜஸ்தான் ராயல்ஸ் பிளேயிங் வந்து பார்த்தலாம்.
எஸ்எஸ் ஜெய்ஸ்வால் அகேன்ஸ்ட் கொல்கட்டா நைட் ரைடர்ஸ் 4 மேட்ச்சில் 46 ஆவரேஜ் வந்து வச்சிருக்காரு. இந்த கிரவுண்டில் 18 ஆவரேஜ் மட்டும் தான் வச்சிருக்காரு. வைபவ் அரோரா அகேன்ஸ்டாக ஒரு மேட்ச் அவுட் ஆயிருக்காரு. இந்த லாஸ்ட் சீசனில் ஆனது தான். வைபவ் அரோரா ஒரு பவர் பிளேயில் மட்டும் பார்த்து ஆடிட்டாருன்னா கண்டிப்பாக அவரு ஒரு பெரிய ஸ்கோர் அடிக்கிறதுனா வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இவருமே வந்து அரோரா அகேன்ஸ்டாக ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காரு. அண்ட் குவிண்டன் டீகாக்கு எப்படி நம்ம ஃபருக்கி சொன்னோமோ அதே மாதிரி தான் ஜெய்ஸ்வாலுக்கு வைபவ் அரோரா ஓவர் மட்டும் ஒரு த்ரெட் இருக்குது. அதை தாண்டிட்டாருன்னா ரொம்ப அருமையாக விளையாட ஒரு வருண் சக்கரவர்த்தி அண்ட் சுனில் நரேன் ஸ்பின்னர்ஸ்லாம் கவலையே கிடையாது. அவருக்கு நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அண்ட் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இன்றைக்கி மேட்சை பொறுத்த வரைக்கும். ஏன்னா லாஸ்ட் மேட்ச்சே வந்து ஒரு சின்ன ஃபெயிலியர். இந்த மேட்ச் கண்டிப்பாக ஹிட் ஆக வாய்ப்பு இருக்குது. சஞ்சு சாம்சன் இந்த கிரவுண்டில் 20 ஆவரேஜ் வச்சிருக்காரு. அகேன்ஸ்ட் கொல்கட்டா நைட் ரைடர்ஸ் 29 ஆவரேஜ் வச்சிருக்காரு. ஃபஸ்ட் பேட்டிங்கில் 28, சேசிங்கில் 30 அப்படின்ற மாதிரி வச்சு இவர்கிட்ட ஒரு 30% அவர்கிட்ட எதிர்பார்க்கலாம். பட் என்ன அப்படின்னா நரேனுக்கு அகேன்ஸ்டாக நிறைய முறை ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காரு. அதை மட்டும் பார்த்துக்கோங்க. பட் கண்டிப்பாக போத் இன்னிங்ஸ்லையும் நீங்கள் 2 பேருமே வந்து பிக் பண்ணிக்கலாம். கேப்டன் வைஸ் கேப்டன் மட்டும் ஜெய்ஸ்வாலுக்கு கொடுக்குறது நல்ல ஆப்ஷன்ஸாக இருக்கும். ரியான் பராக் அந்தளவுக்கு பெரிய பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தது கிடையாது. இந்த கிரவுண்டில் 25 ஆவரேஜ் தான். ஃபஸ்ட் பேட்டிங்கில் 55, செகண்ட் பேட்டிங்கில் 20 அப்படின்ற மாதிரி வச்சுக்காரு. பேட்டிங் ஃபஸ்ட் அப்படின்னா ரியான் பராக ட்ரை பண்ணி பார்க்கலாம். சேசிங் அப்படின்னா அந்தளவுக்கு பெரிய பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தது கிடையாது. நான் பர்சனலி ஸ்கிப் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேணும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பேட்டிங் ஃபஸ்ட்டில் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு பிளேயர் நிதிஷ் ராணா. ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு பிளேயர். கண்டிப்பாக நீங்கள் வந்து கிராண்ட் லீகில் கூட நீங்கள் கேப்டன் வைஸ் கேப்டன் நீங்கள் மேட்ச்சில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். எப்போ அப்படின்னா நிதிஷ் ராணா வந்து சேசிங் அதாவது செகண்டாக பேட் பண்ணுறாரு அப்படின்னா கண்டிப்பாக நிதிஷ் ராணாவும் உங்கள் டீமில் கன்சிடர் பண்ணி பாருங்கள். ஏன்னா இவர் வருண் சக்கரவர்த்தி ஓவரில் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. நல்லா விளையாடுவார். பட் ஆனால் அவுட்டும் ஆகிடுவார் வருண் சக்கரவர்த்தி ஓவரில். ட்ரை பண்ணி பாருங்கள். த்ரூ ஜூரல் கண்டிப்பாக வந்து ஒரே ஒரு மேட்ச் ப்ளே பண்ணி அந்த ஒரு மேட்ச் சுனில் நரேன் எக்ஸ்ட்ரா அவுட் ஆயிருக்காரு அகேன்ஸ்ட் கொல்கட்டா நைட் ரைடர்ஸ். லாஸ்ட் மேட்ச் நல்ல ஃபார்மில் இருந்தார். ட்ரை பண்ணி பாருங்கள். ஷிம்ரன் ஹெட்மயர் 22 ஆவரேஜ் வச்சிருக்காரு. அகேன்ஸ்ட் ராஜஸ்தான் ராயல்ஸ் அகேன்ஸ்ட் கொல்கட்டா நைட் ரைடர்ஸ். ஃபஸ்ட் பேட்டிங்கில் 40, சேசிங்கில் 5 அப்படின்ற மாதிரி தான் வச்சிருக்காரு. பேட்டிங் ஃபர்ஸ்ட் அப்படின்னா நம்ம ஹெட்மயரை ட்ரை பண்ணி பார்க்குறது நல்ல ஆப்ஷன் இருக்கும். விரும்பி வருண் சக்கரவர்த்தி எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காரு. சுனில் நரேன், ஆண்ட்ரூ ரசல்னு சொல்லிட்டு ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காரு. பட் நம்ம ஃபஸ்ட் பேட்டிங் அப்படின்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா டெத் ஓவர்ஸில் ஒரு 2 ஓவர் இல்லை 3 ஓவர் போடும்போது அந்த இடத்துல ஹர்ஷித் ராணா இல்லை வைபவ் அரோரா போடும்போது இவர் கொஞ்சம் டேக் ஆன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். ஆர்ச்சர் 6 மேட்ச்சில் 5 விக்கெட் எடுத்திருக்காரு. தீக்ஷனா 3 விக்கெட் எடுத்திருக்காங்க. 3 மேட்ச்சில் 3. சந்தீப் சர்மா 14 மேட்ச்சில் 10 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. லாஸ்ட் சீசனில் இருந்த ஃபார்ம் இந்த சீசனில் சந்தீப் சர்மா கிடையாது. மணிண்டு ஹசரங்கா 3 மேட்ச்சில் 6 விக்கெட் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு பிளேயர். ஏன்னா அகேன்ஸ்ட் கொல்கட்டா நைட் ரைடர்ஸ் வந்து 4 விக்கெட் எடுத்திருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு மேட்ச் ட்ரை பண்ணி பாருங்கள். போத் திங்ஸும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். துஷார் தேஷ்பாண்டே கன்சிஸ்டண்ட்டாக உங்களுக்கு ஒரு மேட்ச்சுக்கும் ஒரு விக்கெட் வந்து எடுத்து கொடுத்துருவார். ட்ரை பண்ணி பாருங்கள். ஆர்ச்சர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் மேட்சை பொறுத்த வரைக்கும் ராஜஸ்தான் ராயல்ஸில் எந்த பவுலரை நீங்கள் பிக் பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஹசரங்கா, செகண்ட் வந்து ஆர்ச்சர். பட் ஆர்ச்சர் பிளேயிங் லெவலில் இருப்பாரா அப்படின்னா ஸ்லைட்லி டவுட் தான். ஏன்னா மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் ஸ்பெல் ஐபிஎல்ல வந்து போட்டிருக்காரு. இதுக்கு முன்னாடி மோஹித் சர்மா இருந்தார். பட் அவரை விட இவர் ரன் அதிகமாக கன்சிடர் பண்ணியிருக்காரு. ஸோ ஆர்ச்சர் பிளேஸில் மேபி ஃபருக்கி ப்ளே பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கும். மேபி ஃபருக்கி ப்ளே பண்ணார் அப்படின்னா ஃபருக்கியை கூட நீங்கள் செகண்ட் ஆப்ஷனாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்புறம் துஷார் தேஷ்பாண்டே. இந்த 3 பேரில் யாரோ 2 பேரை உங்கள் டீமில் வச்சுக்கிறது நல்ல ஆப்ஷன்ஸாக இருக்கும். பவுலிங் டிபார்ட்மெண்ட்டில் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சுனில் நரேன் ஃபஸ்ட் ஆப்ஷன், வருண் சக்கரவர்த்தி செகண்ட் ஆப்ஷன். இவங்க 2 பேருமே ரொம்ப இம்பார்ட்டன்டான பேர். ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, ஸ்மால் லீக்ல யாரை கேப்டன்சி கொடுக்கலாம் அப்படின்னா சுனில் நரேன், மணிண்டு ஹசரங்கா அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கேன். பை சான்ஸ் ஹசரங்கா பிளேயிங் லெவலில் இல்லை அப்படின்னா குவிண்டன் டீகாக்கு நம்ம கேப்டன் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணி பார்க்குறது நல்ல ஆப்ஷன்ஸாக இருக்கும். கிராண்ட் லீக்ல யாரை கேப்டன்சி ட்ரை பண்ணலாம் அப்படின்னா எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், சஞ்சு சாம்சன், துஷார் தேஷ்பாண்டே, ஜோஃப்ரா ஆர்ச்சர் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கேன். இதில் நீங்கள் நிதிஷ் ராணாவை கூட இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ரசல் பவுலிங் வேல்யூ இருந்துச்சு அப்படின்னா அவரை கூட நம்ம கன்சிடர் பண்ணி பார்க்குறது நல்ல ஆப்ஷன் இருக்கும். என்னோட டீம் இப்போ ஷோ பண்ணிடுறேன். ஓகே, என்னோட டீமில் பார்த்தீங்கன்னா விக்கெட் கீப்பரில் குவிண்டன் டீகாக் எடுத்திருக்கேன் அண்ட் சஞ்சு சாம்சன் எடுத்திருக்கேன். பேட்டர்ஸில் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் மட்டும்தான் எடுத்திருக்கேன். ஆல்ரவுண்டர்ஸில் சுனில் நரேன், ஆண்ட்ரூ ரசல் எடுத்திருக்கேன் அண்ட் மணிண்டு ஹசரங்கா, ரியான் பராக் அண்ட் நிதிஷ் ராணா. பவுலர்ஸில் வருண் சக்கரவர்த்தி, ஜோஃப்ரா ஆர்ச்சர் அண்ட் துஷார் தேஷ்பாண்டே இவங்க எல்லாத்தையும் வந்து நான் பிக் பண்ணியிருக்கேன். இதில் பேட்டர்ஸில் நீங்கள் வெங்கடேஷ் ஐயர் அல்லது ரஹேனாக்கு கூட நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். எப்போ அப்படின்னா மணிண்டு ஹசரங்கா பிளேயிங் லெவலில் இல்லை அப்படின்னா அவர் பிளேஸில் நீங்கள் எனி ஒன் பேட்டரை கூட நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். இதில் கிராண்ட் லீக்ல கேப்டன் விசி யார் ட்ரை பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் குவிண்டன் டீகாக் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிதிஷ் ராணா அண்டு ஹசரங்கா அண்ட் வருண் சக்கரவர்த்தி. குவிண்டன் டீகாக், வருண் சக்கரவர்த்தி, நிதிஷ் ராணா, ஹசரங்கா இந்த 4 பேருக்கும் கிராண்ட் லீக்ல கேப்டன் வைஸ் கேப்டனாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் ரிஸ்க் ஆப்ஷன் என்ன அப்படின்னா நிதிஷ் ராணா தான். ட்ரை பண்ணி பாருங்கள். மேபி அவர் 50+ ஸ்கோர் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் கூட இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஏன்னா லாஸ்ட் மேட்ச் ஒரு ஓவர் பவுல் பண்ணார்னு நினைக்கிறேன். ஸோ பவுலிங் வேல்யூ கூட இருக்குது. ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்மால் லீக்ல ஸ்ட்ரைட்டாகவே நான் வந்து சுனில் நரேன் அண்ட் குவிண்டன் டீகாக் அல்லது ஆண்ட்ரூ ரசல் கொடுக்குறது நல்ல ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஐ ஹோப் யூ ஆல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். குட் லக்.